Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நம்ம பார்க்க போகிற டிசைன் இது தான் ஸ்லீவோட ஒர்க். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் ஸ்லீவ் ஒர்க் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பிகினர்ஸ் பண்ணக்கூடிய டிசைன். இதுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மெட்டீரியல். சீக்கிரமாக இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். பிகினர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய டிசைன் தான் இது. இது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் இதில் மேக்ஸிமம் சுகர் பீட், அதோட 3mm 4mm ப்ளஸ் நம்ம இந்த ரைஸ் பீட் சொல்லுவாங்க, வீட் பீட், அந்த மாதிரி பீட்ஸ் எது வேணாலும் உங்களோட விஷ் தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வீட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எப்போவும் நம்ம ஸ்லீவ் ஆகட்டும், ஃப்ரண்ட் பேக் எதுவாக இருந்தாலும் அவுட்லைன் கொடுப்போம் ஜரி த்ரெட்டில். நீங்கள் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் கொடுக்க போகிறேன். என்னோடய டைலருக்கு 2 லைன்ஸ், அதாவது அவங்களே மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு 2 லைன்ஸ் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. ஸோ 2 லைன் மட்டும் கொடுத்துட்டேன். ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3mm பீட், அதோட ஒரு 4mm பீட் இப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒன்லி 3mm அப்படி இல்லை 4mm அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3mm 4mm ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக ஒரு பீட்ஸாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட் எடுத்திருக்கேன். பிராண்டு பார்த்திங்க ப்ரிசோ பிராண்டு தான் நான் எப்போ யூஸ் பண்ணுவேன். ப்ரிசோவில் தான் எடுத்திருக்கேன். இப்போது 2 பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். நீடில் அயன் நீடில் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன நீடில் விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அயன் நீடிலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஸ்பீட் வரும். தென் நீங்கள் ஒர்க் சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த ஒர்க்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ் தான் எனக்கு எடுத்தது. இப்போது சுகர் பீடு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு வீட் பீட், அதோட ஒரு 4mm பீட், அதுக்கப்புறம் ஒரு வீட் பீடு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு பூ பேட்டர்ன் மாதிரி இருக்கும் இது பார்க்க. பாருங்கள், ஒரு வீட் பீட் 4mm, அடுத்து அகெயின் இன்னொரு வீட் பீட். இந்த பீட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா தடிமனாகவும் ஒரு சைடு மெலிசாகவும் இருக்கும். இந்த மாதிரி பீடும் இருக்குது. சென்டரில் மட்டும் தடிமனாகவும் சைடில் மெலிசாகவும் இருக்கிற பீட்ஸும் இருக்குது. எந்த பீட்ஸ் வேணுமோ அது உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பூ பேட்டர்ன் மாதிரி ஒரு லுக் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி வீட் பீட் வச்சு, அதோட 4mm பீட் வச்சு கரெக்டாக அந்த வீட் பீட் முடிகிற இடத்துல நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதோட லுக் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்லாம் நீங்கள் நல்ல டார்க் கலராக இருக்கும் இல்லையா, பிங்க்கு, மெரூனு, ப்ளூ, டார்க் க்ரீன், அந்த மாதிரி ப்ளவுஸ்லலாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒர்க்கே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். இப்போ என்ன பீடு எடுத்திருக்கேன் அப்படின்னா 3mm 4mm 4mm சென்டரில் இருக்கும். 3mm மேலேயும் கீழேயும் இருக்க மாதிரி இந்த மாதிரி நான் நாட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி புட்டாஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் போயிட்டு ஆரி புட்டாஸ்ன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி புட்டாஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த டிசைனில் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையே நான் புட்டாஸாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்லீவோட ஃபைனல் லுக் இது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.